ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம். என்னென்னா நம்மளோட சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்மளுக்கே தெரியும், நம்மளோட தமிழ்நாட்டை ஓவரால் தமிழ்நாடை எடுத்துக்கிட்டாலும் சரி, சென்னையை எடுத்துக்கிட்டாலும் ஒரு சார்ஜிங் பாயிண்ட், இப்போ டூ வீலருக்கு சார்ஜிங் பாயிண்ட் இங்கே இருக்குது அங்கே இருக்குது, முறையான ஒரு சார்ஜிங் பாயிண்ட், ஒரு சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் சைட்லாம் வரல, ப்ரைவேட்டாக எந்த ஒரு கம்பெனியும் எடுத்து கொண்டு வரல. இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ரிலையன்ஸை வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் வந்து மிகப்பெரிய சார்ஜிங் நெட்வொர்க் வந்து கொண்டு வர போகிறதா ஒரு தகவல் இருக்குது. பட் இப்போ வரைக்கும் வந்து ரிலையன்ஸாக இருக்கட்டும், இல்லை பெரிய இண்டஸ்ட்ரியாக இந்த டாட்டா எனர்ஜி கூட டூ வீலருக்கு எந்த சார்ஜிங் பாயிண்ட்டும் கொண்டு வரல. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது, நமக்கு நாமே அப்படின்ற மாதிரி நம்மளே ஒரு சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம கொண்டு வர முடியும். அஸ் அ பப்ளிக்காக நீங்களும் நானுமே வந்து ஒரு சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம பில்ட் பண்ண முடியும். இதுக்கு ஒரு கம்பெனி வந்து சப்போர்ட் பண்ணுது. போல்ட் சார்ஜிங் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இதுக்கு ப்ரைவேட்டாக நம்மளுக்கு ஒரு சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி கொடுக்குது. சரி, இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில். வாங்க தொடர்ச்சியாக இதை பற்றி பார்ப்போம். நிறைய சுவாரஸ்யமான டீட்டெயில்ஸ் வந்து இதில் காத்துட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போல்ட் சார்ஜிங் நெட்வொர்க், இந்த கம்பெனி பேர் போல்ட்டு. இவங்க விற்கிற ப்ராடக்ட் பேர் தான் போல்ட் சார்ஜர். இதை வந்து நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இதை நீங்கள் வந்து ஒரு 3000 ரூபீஸ் கொடுத்தீங்கன்னா இந்த சார்ஜரை நீங்கள் வாங்கிக்க முடியும். ஆஃபரில் 1 ரூபீக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கியிருக்காங்க. பட் அந்த டைமில் நம்ம வாங்கலை. இப்போ இதோட ப்ரைஸ், கரண்ட் ப்ரைஸ் வந்து 3000 ரூபீஸ். நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதோட லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது என்னன்னா, இந்த சார்ஜர் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்களே வந்து ஒரு சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் டெவலப் பண்ண முடியும். இந்த சார்ஜர் மூலயமா நீங்கள் வந்து பணமும் சம்பாதிக்க முடியும். பேசிவ் இன்கம் மாதிரி உங்களோட கரண்ட்டை நீங்கள் விற்று நீங்கள் வந்து பணமும் சம்பாதிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் தான் வந்து இந்த போல்ட் பப்ளிக் சார்ஜிங் நெட்வொர்க். சரி, இதில் எப்படி பணம் சம்பாதிக்கிறது, இந்த சார்ஜர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு கட்டமாக இந்த போல்ட் சார்ஜர் அப்படின்றது நீங்கள் அமேசானோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்குறீங்க. வாங்கினோடனே இந்த சார்ஜரை வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். வீட்டில்னா வீட்டுக்குள்ளே இல்லை, வீட்டுக்கு வெளியில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். குறிப்பாக பப்ளிக் யாராச்சும் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு லொக்கேஷனில் நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணணும். இது ஒரு நார்மல், நீங்கள் ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு கூட நீங்கள் வந்து ஒரு ஒயர் கொண்டு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 15 ஆம்ப் ப்ளக் பாயிண்ட்டு. இந்த ப்ளக் பாயிண்ட்டில் சார்ஜ் பண்ணுற, இப்போ பப்ளிக்லேருந்து யாராச்சும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்கன்னா, இந்த சார்ஜ் பண்ணுறதுக்கு 1 கிலோவாட்டுக்கு நீங்கள் வந்து உங்களோட ப்ரைஸை நீங்கள் 10 ரூபீஸோ 15 ரூபீஸோ உங்கள் கரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ சார்ஜ் ஆகும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த சார்ஜை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க சார்ஜ் பண்ணாங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து சேரும். இதுக்கு வந்து நீங்கள் போல்ட் நெட்வொர்க்கோடு நீங்கள் வந்து டைப் வச்சுக்கணும். அவங்களோட நீங்கள் வந்து சில ஃபார்மாலிட்டிஸ், டாக்குமெண்ட், கேஒய்சி எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் இருக்கணும். உங்களோட ஆதார் ஆகட்டும், உங்களோட ஹோம் வெரிஃபிகேஷன், உங்களோட டாக்குமெண்டேஷன்லாம் கேட்பாங்க. உதாரணத்துக்கு டிரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும், எனி பப்ளிக் ஐடியை வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து டைப் பண்ணும். இது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு போல்ட் சைட்லேருந்து சொல்லுவாங்க. அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ போல்ட் சார்ஜர் யூஸ் பண்ணுற, அதாவது உங்களோட போல்ட் சார்ஜர் யாரெல்லாம் பப்ளிக் யூஸ் பண்ணுறாங்களோ அதுலேருந்து உங்களுக்கு பணம் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து குறிப்பாக எவ்வளோ கிலோவாட் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சார்ஜுக்கான நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ கிலோவாட்டுக்கு இவ்வளோ பணம் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிலோவாட்டோட யூனிட் வந்து உங்களுக்கு மினிமம் 3 ரூபீஸ்லேருந்து மேக்ஸிமம் 6 ரூபீஸ் வரைக்கும் இருக்குது. கமர்ஷியல்லாம் போனீங்கன்னா 10 ரூபீஸ் ஆகும். ஸோ உங்களோட லொக்கேஷனில் நீங்கள் எவ்வளோ கிலோவாட்டுக்கு நீங்கள் பே பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் லாபம் வச்சு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ கிலோவாட்டுக்கு இவ்வளோ பணம் ஆகும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ உங்களோட லொக்கேஷனுக்கு யாரெல்லாம் வந்து சார்ஜிங் பண்ணுறாங்களோ, 2 வீலராக இருக்கட்டும் இல்லை 4 வீலராக இருக்கட்டும், யாரெல்லாம் வந்து சார்ஜிங் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த உள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து எனர்ஜி ரீடிங் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி வந்து அதுவே வந்து பணத்தை டிடெக்ட் பண்ணிக்கும். அஸ் அ யூஸராக நான் என்ன பண்ணுவேன், போல்ட் சார்ஜரோட அந்த அப்ளிகேஷனை வந்து நான் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை வந்து என்னோடய ஃபோனில் நான் இன்ஸ்டால் பண்ணிப்பேன். இது வந்து ஆண்ட்ராய்டாகவும் இருக்குது, ஐஓஎஸாகவும் இருக்குது.
இதை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து உங்களோட பப்ளிக் சார்ஜிங் நெட்வொர்க் வந்து எனக்கு மேப்பில் காமிக்கும். அதில் வந்து மேப் இருக்கும். ஸோ அந்த மேப் நான் இதில் போடுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் வந்து போல்ட் சார்ஜர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட எல்லா நெட்வொர்க்கும் காமிக்கும். எங்கெங்கே சார்ஜிங் இருக்குது, எங்கெங்கே சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது அப்படின்றது எல்லாமே காமிக்கும். நான் போகும்போது இந்த ஆப்லேயே வந்து நான் கியூஆர் கோடு, உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கியூஆர் கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே போனேன்னா அந்த சார்ஜர்லேயே வந்து கியூஆர் கோடு இருக்கும். அதை நான் ஸ்கேன் பண்ணேன்னா உங்களோட லொக்கேஷன் வந்து எனக்கு கரெக்டாக வந்துடும். அதில் வந்து நான் எவ்வளோ நேரத்துக்கு நான் சார்ஜ் பண்ண போகிறோம், இல்லை எவ்வளோ கிலோவாட்டுக்கு நான் சார்ஜ் பண்ண போகிறேனோ அதை வந்து நான் போட்டுட்டு நான் சார்ஜ் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கான பேமெண்ட் வந்து நான் போல்ட் சைட்லேருந்து பே பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் அது வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் போல்ட்லேருந்து பே பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் உங்களோட லொக்கேஷனில் வந்து போல்ட் சார்ஜரை வச்சு நீங்கள் பணம் சம்பாரிச்சிக்கலாம். ப்ளஸ் பப்ளிக்கும் யூஸ்ஃபுல். இப்போ நான் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போகிறேன். லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது இப்போ எந்த சார்ஜிங் நெட்வொர்க்கும் இல்லை அப்படின்னும்போது நம்ம யாருக்கிட்டேயாச்சும் ஒரு கடையிலையோ இல்லை ஒரு பெட்ரோல் பங்க்லேயோ போட்டு நம்ம சார்ஜ் போட்டுப்போம். அந்த நேரத்தில் அவனுக்கு என்ன டிமாண்ட் பண்ணுறாங்களோ அதை தான் நான் பே பண்ணிட்டு வருவேன். 100 ரூபா கேட்டாலும் வேறு வழி இல்லை அப்படின்னா நான் போய் 100 ரூபா கொடுத்துட்டு நான் சார்ஜ் பண்ணிட்டு, ஏன்னா எனக்கு எப்படி இருக்கும்னா நான் வீடு வந்து சேர்ந்தா போதும், எவ்வளோ கேட்டாலும் நம்ம கொடுத்துடலாம், சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்றது தான் நமக்கு தோணும். ஸோ இப்படி தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்போ எங்கேயாச்சும் அவுட்ஸ்கட்டில் போய் நம்ம இவி யூசர்ஸ் எங்கேயாச்சும் போய் அவுட்ஸ்கட்டில் ஒரு 50 கிலோமீட்டர் இல்லை 100 கிலோமீட்டர் தாண்டி அவங்க போயிடுறாங்க, சார்ஜிங் பாயிண்ட் எங்கேயுமே கிடைக்கலன்னும் போது அங்கே இருக்கிற ஒரு ஷாப்பில் கேட்டால் 100 ரூபா 200 ரூபா சொல்லி டிமாண்ட் பண்ணுவாங்க. அதை கொடுத்துட்டு வராமல் தான் இப்போ நிலைமை இருக்குது. ஸோ இந்த அவுட்ஸ்கட்டில் இருக்கோம்ல, இங்கே வந்து நம்ம சார்ஜிங், இந்த போல்ட் சார்ஜிங் நெட்வொர்க்கை வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோ இதை பார்க்குற நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நான் முறையாக இந்த ஆப் மூலயமா நீங்கள் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ, இப்போ நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு கிலோவாட்டுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்களா, அதை நான் ஈஸியாக போயிட்டு நான் சார்ஜிங் பண்ணிட்டு அந்த சார்ஜிங்க்கான பைசா வந்து உங்களுக்கு நான் வந்து செட்டில் பண்ணிவிட்டு வந்துடுவேன். இது எல்லாமே ஆப்லேயே நடந்துடும். யாரையும் போய் கேட்க வேண்டியது அவசியம் இல்லை. போனோமா சார்ஜ் பண்ணோமா வந்தோமான்னு இருக்கும். இது யூஸரான இப்போ எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் வந்து ஒரு பேசிவாக மணி ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி தான் வந்து போல்ட் நெட்வொர்க் வந்து இயங்கிட்டு இருக்குது. நான் மேப்பில் காட்டுறேன். சென்னையில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், பெங்களூரில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். சென்னையில் இப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போல்ட் நெட்வொர்க்கோட போல்ட் சார்ஜிங் நெட்வொர்க்கை வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சிட்டிக்குள்ளே வந்து நிறைய கொச்சன்னு நிறைய பேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஆனால் சிட்டிக்கு வெளியில் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம சிட்டிக்கு இந்த சைடு ஓஎம்ஆர் சைடு நம்ம எடுத்துக்கிட்டு போகிறோம் அப்படின்னும்போது, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து திருப்பூரூர் கிட்ட இருக்காரு. அங்கே ஒரு போல்ட் சார்ஜிங் நெட்வொர்க் வரப்போகுது. அவர் இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா நான் அங்கே போய் நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். அவரோட ரிவோல்ட் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்களா. இப்போ பார்த்திபன் அந்த நண்பர் தான் வந்து இப்போ போல்ட் சார்ஜர் வாங்கியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம மகாபலிபுரம் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னும்போது நம்மளுக்கு அவரோட பாயிண்ட் வந்து ஒரு க்ரூஷியலான பாயிண்ட்டு. ஏன்னா கண்டிப்பாக அவ்வளோ இப்போ சென்னையிலேருந்து நம்ம போகும்போது ஒரு 50 to 60% பேட்ரி வந்து நம்மளுக்கு போயிடும். ஸோ நம்ம மகாபலிபுரம் வரைக்கும் போனோம் அப்படின்னும்போது இவர் பாயிண்டில் நம்ம சார்ஜ் பண்ணிட்டு வரணுன்னா நம்மளுக்கு ஈஸியாக மகாபலிபுரம் போயிட்டு வந்துடலாம். ஸோ இவரை மாதிரி நான் வந்து நிறைய பேர் இந்த மகாபலிபுரம் இந்த ஓஎம்ஆர் ஸ்ட்ரெச்சில் வந்து நிறைய பேர் வந்து போடணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இப்போ அவர் போட்டார்னா ஒரு சார்ஜர் தான் நம்ம போடுவார். இப்போ 2 பேர் இல்லை 3 பேர் போடும்போது நிறைய சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே க்ளவுடாக வரும்போது இப்போ நிறைய பேர் அங்கே போகும்போது அங்கே டிமாண்டு ஜாஸ்தியாகும். ஸோ நிறைய பேர் வந்து சார்ஜும் பண்ணிக்கலாம். இந்த ஓஎம்ஆர் ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து இங்கே கொண்டு வரல, இன்னும் சார்ஜிங் பாயிண்ட் வந்து நிறைய பேர் வரல. இப்போ நாவலூர் அதை சுற்றி இருக்கிற லொக்கேஷன் நீங்கள் வந்து கேளம்பாக்கம், காரப்பாக்கம், துறைப்பாக்கம் இங்கெல்லாம் நீங்கள் இருக்கீங்க. இந்த ஸ்ட்ரெச்சில் நீங்கள் இப்போ இந்த ஸ்ட்ரெச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி இன்ஜினியர்ஸ் வந்து வீடு வாங்கியிருப்பீங்க. நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரெச்சில் இருப்பீங்க. குறிப்பாக மேடவாக்கம் இந்த ரூட்லலாம் வந்து நிறைய பேர் இருப்பீங்க. நீங்களாம் வந்து இங்கே வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆஃபீஸ் ரூட் பயன்படுத்துகிற எல்லாருமே வந்து உங்களோட சார்ஜிங் பாயிண்ட்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த இடத்துலலாம் கண்டிப்பாக கொண்டு வரணும். அட்லீஸ்ட் ஒரு ஓஎம்ஆரில் ஒரு லாங் ஸ்ட்ரெச் போகணும் அப்படின்னா அதை தாண்டி நிறைய நெமிலி, மகாபலிபுரம் இங்கெல்லாம் வந்து நிறைய சார்ஜிங் நெட்வொர்க் டெவலப் ஆகணும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து கைண்ட் ரிக்வெஸ்ட்டு, நீங்களாம் இந்த ஏரியா பக்கம் இந்த அவுட்ஸ்கட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போடுங்க. கண்டிப்பாக இந்த ஓஎம்ஆர் ஸ்ட்ரெச்சு இல்லை ஈஸியாக ஸ்ட்ரெச்சில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில்
நீங்கள் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லாபகரமாக இருக்கும். அதே நேரத்தில் எங்களுக்கும் வந்து ரொம்ப பெனிஃபிட்டடாக இருக்கும். இந்த சைட் ஸ்ட்ரெச்சில் பார்த்தோன்னா தாம்பரம், பெருங்குளத்தூர், மறைமலை நகர் இந்த ஸ்ட்ரெச்சிலலாம் வந்து சார்ஜிங் பாயிண்ட் சுத்தமாக எதுவுமே இல்லை. தாம்பரம் பக்கத்தில் ஏதோ ஒரு சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது, தண்டலம் பக்கத்தில் ஒரு சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. அந்த சைட்லலாம் எந்த சார்ஜிங் பாயிண்ட்டுமே இல்லை. சிங்கப்பெருமாள் கோயில் இந்த ரூட்டில் சொல்கிறேன், இந்த ரூட்லலாம் சார்ஜிங் பாயிண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நெக்ஸான் யூசர்ஸ் இருப்பாங்களே, கார் டிரைவ் பண்ணுறாங்களா, அவங்களே வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சைடில் உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் வைக்கிற அளவுக்கு உங்கள் வீட்டில் ப்ரொவிஷன் இருக்குது, நீங்கள் அவுட் சைடில் உங்களால் சார்ஜிங் பாயிண்ட் வைக்க முடியும் அப்படின்னா இந்த ஏரியா சைடில் நீங்கள் கொண்டு வாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அவுட்ஸ்கட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ சார்ஜிங் பாயிண்ட் கொண்டு வராங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கும் பெனிஃபிட்டு, எனக்கும் பெனிஃபிட்டு. நான் இந்த மேப்பை பார்த்து ஒரு ஐடியா தான் சொல்கிறேன். இந்த சைட்லாம் வச்சா கண்டிப்பாக பெனிஃபிட்டடாக இருக்கும். ஏன்னா அவுட்ஸ்கட் ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரெச்சில் சரி கொஞ்சம் நம்ம சார்ஜ் பண்ணிவிட்டு போனால் இன்னும் வந்து சேஃபாக இருக்குமே அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்து இந்த சைட்லலாம் சார்ஜ் பண்ணுவாங்க. நான் இதை என்கரேஜ் பண்ணுற விதமாக வந்து நிறைய பேர் வந்து டெப்ளாய் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த அவுட்ஸ்கட், நான் சொன்ன ஏரியா அவுட்ஸ்கட்லலாம் நீங்கள் வந்து சார்ஜிங் பாயிண்ட் போடுங்க. நம்மளும் வந்து போய் உங்களோட லொக்கேஷனுக்கு வந்து நான் வீடியோ எடுத்து நிறைய பேருக்கு இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக போய் சேரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட இவி கம்யூனிட்டியில் நிறைய பேர் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக நம்ம வந்து சார்ஜிங் க்ளவுடை வந்து இந்த அவுட்ஸ்கட்டில் டெவலப் பண்ணோன்னா உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களுக்கும் வந்து ஒரு பேசிவ் இன்கம் கிடைச்ச மாதிரி இருக்கும். எங்களுக்கும் வந்து ஒரு லாங் ஸ்ட்ரெச்சு நம்ம வந்து ஜாலியாக சென்னையில் மட்டும் ரோம் பண்ணாமல் சென்னையை சுற்றி ரோம் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னும் போது நம்மளும் வந்து அதுக்கான ஈவிக்கான இதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து இதனால் இப்போ இந்த சார்ஜிங் நெட்வொர்க்லாம் வருது அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து ஈவியை வந்து நம்பி வாங்குவாங்க. சரி, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ன பண்ணுவோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.